ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கறவை மாடுகளுக்கு வழங்கப்படுற கடனுதவி, அதாவது டாப்ஸிட் மூலயமா வழங்கப்படுற கடனுதவி பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படுற மானியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் உங்களுக்கு வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் அந்த பண்ணை அமைக்கிறதுக்கு தேவையான 250 கோழி குஞ்சுகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பண்ணை அமைக்கிறதுக்கான கட்டுமான செலவு, உபகரணங்கள், தீவனம் வாங்குற செலவு, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 50% மானியம். அப்படி இல்லைன்னா 1,65,625 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து மானியமாக வந்து கொடுப்பாங்க. இது நீங்கள் எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிராமத்தில் இருக்க கால்நடை மருந்தகம்ல போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்கள் கிராமத்தில் அந்த கால்நடை மருந்தகம் இல்லை அப்படின்னா உங்கள் மாவட்ட தாலுகா ஆஃபீஸில் இல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிட்டு இந்த தகவலை சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு விண்ணப்பிக்கலாம். போகும்போது நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆதார் அட்டை நகல் எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த திட்டத்தில் பயன்பெறல அப்படின்றதுக்கான சான்று எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த எந்த இடத்துல பண்ணை அமைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கான சிட்டை எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் பண்ணை அமைக்கிறதுக்கான உறுதிமொழி சான்று எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் வந்து கிடைக்காது, கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் அலையிறது தான் மிச்சமே தவிர வேறு எதுவும் பயன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அப்புறம் மறுபடியும் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மேபி அந்த கொஞ்சம் பேருக்கு, அந்த 5 பேரோ 10 பேரோ கொஞ்சம் பயன் பெறவங்களுக்கு இது பயன் பெறட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் குறிப்பிட்டிருக்கேன். இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படுற அந்த நாட்டுக்கோழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக இருக்காது. அது எல்லாமே வந்து கலப்பின கோழிகள் தான். நீங்கள் அதோடைய பராமரிப்புக்கு அதுக்கேற்ற மாதிரியான பராமரிப்பு செஞ்சு தான் நீங்கள் அந்த பண்ணையை வந்து உற்பத்தி பண்ண முடியும். நீங்கள் அந்த நாட்டுக்கோழி வளர்க்குற மாதிரி அந்த கோழிகளை வளர்க்க முடியாது. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கோழிகளால் பயனடைஞ்சவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது ஒரிஜினல் கிடையாது அப்படின்றது. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.